பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ தான், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, அநேகர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிப்பாடுகள் சொப்பனத்திலயோ தரிசனத்திலயோ ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்சார் அப்படின்னா, தேவன் வந்து உங்களை உங்க வீட்டுக்கும் சரி சபைக்கும் சரி காவலாளிகளா வச்சிருக்காரு அப்படின்றது அர்த்தம். இதை பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு அந்த வரங்கள் அப்படின்னா பெரிய லெவல்ல இருக்கதான் வரங்கள் லெவல்ல இருக்க தீர்க்க தரிசனம் சொல்லதான் வரோம், குணமாக்குறதான் வரோம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா வரங்கள்ல நிறைய வரங்கள் உண்டு. அநேகருக்கு முன்னக்கூட்டி நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்னக்கூட்டியே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கறதே அது ஒரு வரம். ஆவியே பகுத்தத வரம் இருக்கு, அதுதான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா எப்படி இதை பிரயோஜனப்படுத்துறது அப்படின்னு தெரியாம வந்து இருக்காங்க. நம்ம அந்த 9 வரங்களே ஆவியை பகுத்தறிதல் வரம் வந்து அது ரொம்ப பெரிய, யாருமே நிறைய பேர் அதை பெருசா நினைக்கல. ஆனா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வரும். அத நாங்களே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம். எங்க சபையில கூட ஒரு சகோதரி ஒரு நாள் வந்து எங்கிட்ட வந்து சொன்னா, பாஸ்டர் நம்ம சர்ச்சு வாசல்ல நின்று ஒரு மந்திரவாதி பயங்கர ஆயுதத்தோட வந்து நிக்கிறான், ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க சொன்னோம், உண்மையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நேரத்துல ஜெபிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. நீங்க அதுக்கு காவலான இருக்கணும். நீங்க வந்து இப்ப சபையை காமிக்கிறான்னா நீங்க சபைக்கு காவலா நீங்க இருக்கணும், காவலாளியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இது உங்க குடும்பத்துல ஒரு வெளிப்படுத்துறது மாதிரி வந்ததுன்னா உங்க குடும்பத்துக்கு காவலா இருக்கணும். உங்க பெர்சனல் வாழ்க்கையில இதை மாதிரி வெளிப்படுத்தணும், பெர்சனலா நீங்க அது காவலாளா இருக்கணும், நீங்க ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் உணர்த்துறாரு. இது வந்து நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் வெளிப்படுத்தி நீங்க ஜெபிக்கணும் என்பதை ஒரு உணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் அதுதான். அநேகர் வந்து என்ன நினைக்காங்கன்னா, நம்ம ஜெபிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு இடத்த வந்து இப்ப செக்யூரிட்டியே வச்சாலும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் மாத்துவாங்க. 24 மணி நேரம் ஒரு ஆளால பாதுகாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஒரு வீடு அப்படின்னு இருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு சில நேரங்கள் தெரியும். அப்ப நீங்க அந்த நேரத்தை வந்து அசால்ட்டா இருக்காம அது கேர்லெஸ்ஸா இது பண்ணாம அந்த காவலாளின்ற பொறுப்பை எடுத்துக்கணும். நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல ஜாமக்காரன் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஜாமக்காரன் அவங்க தூரத்துல இருந்து வர்றதான எதிரியே கண்டுபிடிச்சு சொல்லி அலர்ட் ஆக வைப்பாங்க. அவங்க வேலையாதான் தூரத்துல இருக்கிறது யாரு, எதிரி யாரு வர்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஜாமக்காரன் ஜபங்கிறது அதனுடைய அர்த்தம் இதுதான். நம்ம முன்னக்கூட்டியே எதிரிகளை கண்டுபிடிச்சு ஜபிக்கிறது தான் அது ஜாமக்காரனுடைய ஜபம். அப்படித்தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு வரங்கள் தருகிறாரு, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு, ஒரு தரிசனம் மூலயமாவோ சொப்பனம் மூலயமாவோ உணர்த்துதல் கொடுக்காரு. நைட்டா இருக்கலாம், பகலா இருக்கலாம், நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்குது, ஒரு உந்துதல் கிடைக்குது. அந்த நேரத்துல உடனடியா நாம என்ன செய்யணும்னா உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணினால் நாம சபைக்கா இருக்கலாம், நம்ம வசிக்கிற தேசமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நம்ம குடும்பமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் காவலாளா மாறிடலாம். நம்ம ஜெபிக்க சொல்வதற்கு காரணம் எல்லாத்துக்கும் அதை சொல்வதற்கு ஆண்டு சொல்வாரான்னா கண்டிப்பா கிடைக்காது. நீங்க ஒரு சபையில 100 பேர் இருக்க இடத்துல எல்லாத்துக்கும் 2 பேர் 3 பேருக்கு தான் இந்த மாதிரி வரங்கள் ஆண்டவர் தருவார். காரணம்னா ஜெபிக்கணும், உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படி என்பதை கொடுக்கும்படியாக தான் தேவன் இதை செய்யறாரு. அதாவது உங்க மேல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்ப ஒரு செக்யூரிட்டி நம்ம வீட்டு வாசல் எப்பயுமே இருந்தாங்கன்னா நம்ம ஒரு ரிலாக்ஸா நம்ம இருப்போம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ரிலாக்ஸா தூங்குவோம். சரி, செக்யூரிட்டி யாருனாலும் பாத்துக்குவாங்கப்பா, வாட்ச்மேன் இருக்காரு பாத்துக்குவாருப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் மத்தவங்க ஒரு ரிலாக்ஸேஷனா இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா தரும்போது நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். குடும்பத்துக்கு காவலா நீங்க இருக்கணும் அப்படின்னு. சபைக்கு காவல், சபைக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆமா, குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஆளா இருக்கலாம், சபைக்கு நிறைய உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள இருந்தாதான் சபையை வந்து பெற முடியும். அநேகர் ஜெபித்து உலகமெங்கும் காவலாளா இருக்காங்க. நிறைய பேர் உலக காரணம்
காரணம்னா இதுதான் காரணம். அதனால ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா நீங்கள் அதுக்கு காவலானா நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. உங்களுக்கு ஆண்டவர் செக்யூரிட்டி கொடுக்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கிறதான பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதவி கொடுக்கிறாரு. சபையை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. நீங்க வசிக்கிற தேசத்துல தெருவா இருக்கலாம், ஊரா இருக்கலாம், பொறுப்பை ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு. அதுக்கு நீங்க உத்தரவாதமா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம். இன்னும் ஒரு சில பேர் ஒரு சகோதரன் சொன்னாங்க, அதாவது ஒரு ஊழியத்தை காமிச்சு ஆண்டவர் அந்த பாஸ்டரையும் காமிச்சு அந்த சபையில இருக்கிற அத்தனை பொருளையும் யாரும் அள்ளிட்டு போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. அது எதுக்கு ஆண்டவர் காமிக்காருன்னா, உங்க ஊழியத்துல ஏதோ ஒரு அட்டாக் வரப்போகுது, உங்க சபைக்கு ஒரு பிசாசு மூலமா ஏதோ ஒரு அட்டாக் வரப்போகுது, இப்ப நீ இப்ப இருந்தே நீ ஜெபிக்கணும் அப்படின்றதுதான் அவர் காமிக்காரு. இப்ப இதை போட்டு நீங்க ஊர் ஃபுல்லா நீங்க சொல்லி இந்த ஊழியமே முடிய போது போல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதனுடைய அர்த்தமே அது கிடையாது. ஆண்டவர் அவங்கள சப்போர்ட்டிவா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரே தவிர அவங்கள பற்றி துர்ச்செய்தி பரப்ப உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தரல. இப்போ ஒரு இடத்துல இருந்தானா இப்ப இந்த ஸ்பிரிட் தெரியுதுன்னா உங்க குடும்பத்தினர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்குள்ளே வச்சு அதை ஜெபிச்சா போதும். ஒரு சில பேர் சபைகளை கூட ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம இப்ப நாங்க ஏத்துக்கிறோம், ஏன்னா நாங்க அதுலயே டீல் பண்றதுனால நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சில ஊழியர்கிட்ட போய் பாஸ்டர் இந்த மாதிரி நீங்க வாசல்ல நான் அதை பார்த்தேன் இது பார்த்தேன்னு சொன்னா அந்த ஊழியருடைய மனப்பான்மை அவங்களுடைய இது ஏத்துக்குவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா நீங்க கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, அந்த பொறுப்பை நீங்க அதை செய்யணும் கண்டிப்பா. ஒரு சமயம் கூட நாங்க டெலிவரன்ஸ் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒரு சகோதரி பாத்ரூம் பக்கம் அப்படி போறாங்க. போகும்போதே பாத்ரூம் பக்கம் போயிருக்காங்க, அவ்வளவுதான். உடனே ஒரு ஆவி விருட்டுன்னு ஓடுறத பார்த்தாங்க. உடனே எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு ஆவி ஓடுது நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனடியா நாங்க ஜெபம் பண்ணோம், அந்த ஆவியை பிடிச்சோம் நாங்க. சோ இப்படி எல்லாம் சில பேருக்கு வெளிப்பாடு கிடைக்குது. அது மாதிரி ஒரு சமயம் எங்க வீட்டுல எனக்கு தூர உறவினர் தான் அவரு. நான் பார்த்து ரொம்ப நாளாவது அவர் இறந்து போயிட்டாரு. அவரு ஒரு நாள் சோபால உட்கார்றத நான் பாக்குறோம். சோபால இவருக்கு கிடையாது, இது எல்லாமே தரிசனமா பாக்குறோம். பார்க்கும்போது இவருக்கு இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் ஆவியான உணர்த்துறாரு, ஜெபம் பண்ணு, இது செத்த ஆவியினுடைய இது ஜெபம் பண்ணு, அது போயிரும், வீட்டுக்குள்ள வந்திருக்கு அந்த ஆவி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க ஜெபம் பண்ணும்போது அந்த செத்த ஆவி பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த பாதாளத்துக்கு அனுப்பினார். இந்த மாதிரி நிறைய ஆவிகள் வரும். நாங்க ஏன்னா டெலிவரன்ஸ்லயே நிறைய செத்தா நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்கும் போது இது எனக்கு சொந்தமான இடம் தானே, என் உரிமை தானே, என் ஃப்ரெண்டு தானே. சும்மா நம்ம எப்படி இந்த உலகத்துல இருக்கப்ப நம்ம விசிட் பண்றோம்ல அதே மாதிரி அதுக்கு செத்தக்கு அப்புறமும் அதாவது உலாவுற ஆவிகள், பரலோகத்துக்கு போகாம உலாவிக்கிற ஆவிகள் அந்த மாதிரி எல்லாம் வருது சில டைம். அதை ஆண்டு நம்ம உணர்த்தும் போது ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் அந்த இடத்த விட்டு தள்ளுறாரு, பாதாளத்துக்கு தள்ளாரு. ஆனா அந்த இடத்தை விட்டு நீங்க வசிக்கிற இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறாரு, ஒரு காவல் வைக்கிறார், அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவர் செய்யறதான காரியம். அது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆவிகளுடைய இது தெரியாம சிம்பாலிக்கா தெரியும். அதாவது அந்த வீடு உடையிற மாதிரி, அந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் வர மாதிரி, அதான் நான் அப்பதே சொன்ன மாதிரி இந்த வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் யாரோ பறிச்சுட்டு போற மாதிரி, இல்ல நம்ம பர்ஸ் நம்ம கையில வச்சிருக்க பர்ஸ் யாரோ பிடுங்கிட்டு போற மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளைகளை யாரோ பிடுங்கிட்டு போற மாதிரி, இந்த பொத்தல் பை மாதிரி அந்த உடம்பெல்லாம் கவரா இருக்க மாதிரி அதனுடைய பொத்தல் பை. நம்ம உடம்புல நம்ம குடும்பத்துல பொத்தல் பை இருக்கு என்பதை சிம்பாலிக்கா ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம். ஒரு முறை ஒருத்தவங்களுக்கு தரிசனத்துல அந்த ஒரு பாஸ்டர் காமிச்சு ஆண்டவர் அந்த ஊழியருக்கு அவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நீட்டா இருக்காரு. ஆனா அவரை சுத்தி ஒரு சில கட்டுகள் தெரியுது, டப்பா டப்பாவா இருக்க மாதிரி. அதாவது நிஜத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு, ஆனா அவருக்கு விரோதமா அந்த ஒரு கட்டு இருக்குன்றத அவங்களுக்கு காமிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஊழியத்தை பத்தியோ ஊழியக்காரங்களை பத்தியோ கர்த்தர் காமிக்கிறாருன்னா அவங்களுக்காக நீங்க பொறுப்பா எடுத்து ஜெபிக்கணும். அர்த்தம். உங்க வீட்டை பத்தி காமிச்சாலும் இனிமே நடக்க போறதான் ஆண்டவர் காமிக்கிறார். அந்த ஊழியக்காரங்க உங்களை நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு, பொறுப்பை கொடுத்திருக்காரு, உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு. அவர்கிட்ட பேசினான்னு அவர் மனகால போட்டுருவாரு. ஆனா அந்த பொறுப்பை யார் கையில கொடுத்திருக்காங்க, உங்ககிட்ட
கொடுத்திருக்காரு. நீங்க அவர் கையில ஒப்படைச்சிட்டு நீ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தள்ளிட்டு போக வேண்டாம். நீங்க அப்படி சொல்ல தேவையே இல்லை. ஆனா உங்களுக்கு சொல்லப்பட்ட பொறுப்பை சபையா இருக்கலாம், ஊழியக்காரங்களா, சொந்த பந்தமா இருக்கலாம், குடும்பத்துல நபரா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் அந்த கடமையை செய்யுங்க. அதுதான் சரியா இருக்கும். ஒரு மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்ப வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சபைக்குள்ள நடக்கிறது இதெல்லாம் காமிப்பாராம். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு சபையில பெரிய சர்ப்பம் வந்து தெரிஞ்சிருக்கு. அது வந்து அந்த ஆராதனையிலே அந்த அந்த விஷயத்த வந்து எல்லாருமேலே வைக்கிறத இவர் கண்களால பார்த்திருக்காரு. இவர் வந்து ஆனா அதை போய் அந்த பாஸ்டர் டைரக்டா சொல்லிட்டாரு. ஆனா அந்த பாஸ்டால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு சில பேருக்கு தான் இந்த கிஃப்ட் புரியவும் செய்யும், கிஃப்ட் இருக்கவும் செய்யும். உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்ப எங்களை போன்றவங்க அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது நடக்கும், இந்த சம்பவம் நடக்கும், இது ஆவியின் போராட்டம், இது யதார்த்த லைஃப்ல நடந்தது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஊழியருக்கு வந்து அதை குறிச்சனா ஒரு ஐடியா கிடையாது. அந்த அந்த அதை பத்தின ஐடியாவே கிடையாது. அதுக்காக அந்த ஊழியம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பாட்டு கொடுக்கல, அவ்வளவுதான். இனி வேணா வளரலாம் மேபி. இனி அவங்களுடைய அதை எப்படி சொல்ற ஆர்வத்தை பொறுத்து, இல்ல ஆண்டவர் அதை அவங்க திறக்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியத்துல அவங்களுக்கும் அந்த வளர்ச்சி கொடுக்கலாம். ஆனா அப்பா அந்த ஊழியர் வந்து அதுக்கு ரெடியா இல்ல. அப்ப அந்த ஊழியர்கிட்ட போய் அவங்க டைரக்டா இப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அப்படி சொன்னேன்னா அந்த ஊழியர் அதெல்லாம் எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கடுத்து அந்த சபைக்கே போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதனால உங்க ஊழியர் ஒருவேளை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, நீங்க நேரடியா சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா சொல்லப்பட்டது உங்களுக்கு உத்தரவாதம் உங்கள்கிட்ட, கடமை உங்கள்கிட்ட இருக்கு. அதனால நீங்க தான் அதுக்கு நான் ஜெபிக்கணும். நீங்க போய் உங்களுக்கு கொடுப்பட்ட ஒரு இன்னொருத்தங்க கையில ஒப்படைச்சிட்டா ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினாதான் நீங்க மாட்டேன்னு சொன்னா இந்த பொறுப்பை எடுத்துட்டு வேற ஒருத்தர் கையில ஆண்டவர் ஒப்படைச்சிருவார். அதனால நீங்க அப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாருன்னா அதை உடனடியா செய்ய நீங்க ஆயத்தமா இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லாட்டா உங்க பொறுப்பை வேற ஒரு கைக்கு போக வேண்டிய கட்டாயமாகும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்பயுமே அதை அலாட்டா பார்க்காம தூங்கி கொண்டு இருந்தால், கேர்லெஸ்ஸா இருந்தா நம்ம அந்த வாட்ச்மேனை கண்டிப்பா தூக்கிடுவோம். நீ எல்லாம் வாட்ச்மேனா இருக்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலுமே தூக்கிடுவாங்க. அதேமே அதான் நம்மளுக்கும் இது ஒரு சில பேருக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா கொடுக்குற ஒரு போஸ்டிங்கா தான். எல்லாருக்கும் இந்த வரம் கிடைக்காது, எல்லாருக்கும் இதை செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு தேவன் இதை கொடுத்திருந்தாருன்னா இதை உத்தரவாதம் எடுத்து உங்க வீட்டுக்காகவும் சரி, உங்க சபைக்காகவும் எல்லாத்துக்கும் அந்த உத்தரவாதத்தோட நீங்க பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நாள் தேவன் அது மூலமா பரலோகத்திலயும் உங்களுக்கு பெரிய பிரதிபலன் கிடைக்கும். உலகத்துல உங்களுக்கு பெரிய பிரதிபலன் கிடைக்குதோ இல்லையோ அது தெரியாது. ஆனா நிச்சயமா ஆண்டவர் அதுக்கு உண்டான பிரதிபலன் ஆண்டவர் செய்வார் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அநேகருக்கு இந்த வரம் இருக்கான இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இது பண்றாங்க. அதனால இதை பாக்குற மூலமா அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வரம் இருந்தாலும் இது மூலமா உங்களுக்கு என்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு, அந்த வரத்து மூலமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல போடுங்க. அநேகர் இதை பார்க்கும்போது ஓ இவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அப்ப நம்மளும் இதை செய்வோம் அப்படின்ற மாதிரி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறதா இருந்தா ஸ்பெசிபிக்கா எங்களுக்கு அனுப்புனா நீங்க அனுப்புங்க. ஆனா இதுல போடுங்க, எங்களுக்கு நாங்க மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா கமெண்ட்ஸ்ல போட்டா எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.